அண்மை செய்தியை பார்க்கிறோம். முன்ஜாமீன் கோரி புசி ஆனந்த் மேல்முறையீடு செய்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு ராமகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். விவரங்கள் ராமகிருஷ்ணன். அதாவது கரூரில் தாவக பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தாவக நிர்வாகிகள் புசி ஆனந்த் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களது முன்ஜாமீனை கொடுக்க மறுத்ததை தொடர்ந்துதான் உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். தாவேகா தலைவர் விஜய் கடந்த 27ஆம் தேதி கரூரில் நடத்திய பிரச்சாரத்து கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் போது 41 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு போலீசாரால். இதனையடுத்து இருவரும் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தை அணுகினார்கள். ஆனால் இருவரது முன்ஜாமீன் மனுவையும் சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்ததை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் முன்ஜாமீன் கோரி மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த முன்ஜாமீன் மனுவை விரைந்து விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று நாளை உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் முறையீடு செய்வதும் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த ஒரு வார காலமாக உச்சநீதிமன்றம் விடுமுறையில் இருக்கிறது. திங்கட்கிழமை விடுமுறை முடிந்து திங்கட்கிழமை உச்சநீதிமன்றம் துவங்க இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவர்கள் திங்கட்கிழமை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பு அவர்களது வழக்கறிஞர்கள் ஆஜராகி இந்த முன்ஜாமீன் மனுவை விரைந்து எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது மனு தாக்கல். விவரங்களை பகிர்ந்து கொண்டவை நன்றி ராமகிருஷ்ணன்.